நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாரா இருக்கும்? அவனுக்கு எப்படி அந்த கோலத்தை பத்தி தெரியும்? அவன் ஏன் பின்னாடி வரானா, இல்ல நான் அவன் போற வழியில பின்னாடி போறேனா? ஒண்ணுமே புரியலையே. அவன்கிட்ட கேட்ட வேண்டியதுதான். அண்ணா அண்ணா, என்னம்மா? அந்த செவத்த பையனை பாத்தீங்களா? பாக்கலையம்மா அவரை. சரிண்ணா. டேக்குள்ளா, உன்னை கேட்டா எல்லா விஷயமும் தெரியும். வா 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 வா. டே தம்பி. அக்கா, எங்கடா உன் பாஸ்? தெரியலக்கா. நானும் அவரை தான் தேடிட்டு இருக்கேன். ஊருக்கு இருக்கு விட்டு போயிட்டாருன்னு ரொம்ப பயமா இருக்குதுக்கா. சரி அதை விடு. உன் பாஸ் யாரு? எந்த ஊரு? அக்கா, எதை வேணாலும் கேளுங்க, நான் சொல்றேன். அத மட்டும் கேட்காதீங்க, நான் சொல்ல மாட்டேன். குள்ள கத்திரிக்கா ஓடிடுச்சு. நாமளே தேடுவோம். என்னம்மா மீனாட்சி, எப்படிமா இருக்க? என்னம்மா, என்ன தெரியல? நான் தேன்மொழியோட பெரியப்பா. மறந்துட்டியா என்ன? ஓ பெரியப்பா, ஞாபகம் இருக்கு. அப்புறமா அப்பா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. யாரம்மா தேடுற? அது சொல்லுமா, தெரிஞ்சா சொல்லுவல்ல. இல்ல பரவாயில்ல, நானே பாத்துக்கிறேனே. விளையாட்டுக்கார பிள்ளைய கல்யாண வயசுல கூட கண்ணாமூச்சி ஆடுதுங்க. எங்க போயிருப்போம்? ஆமா, யார தேடுற? நான் யாரையும் தேடலையே. இல்லையே, பரபரப்பா யாரையும் தேடுற மாதிரியே இருக்கே. சரி தேடுறேன், அதுக்கு என்ன இப்போ? யார தேடுற அத சொல்லு. சரவணனதான். என்ன சிரிப்பு? நான் சொன்னேன்ல, ஒரு நாள் நீ அவனை தேடி போற நாள் வரும்னு. பாத்தியா? ஆமா ஆமா, அவர் பெரிய மன்மதரு, அவரை தேடுறாங்களாம். அவன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும், அதுக்கு தான் தேடுறேன். நீ தள்ளு. அம்மா. ஐயோ, இங்க தானே வந்த. அடிப்பாவி, பொடி போ. அந்த விஷயம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், பாத்துக்கிறேன். ஐயோ, அவனை தேடி தேடி இருட்டிடுச்சு. எங்கதான் போய் தொலைஞ்சானோ? என்னையா தேடுறீங்க? ஹலோ ஹலோ, ஏன் பயப்படுறீங்க? யாம் இருக்க பயமேன், இந்த சரவணன் இருக்க பயமேன். இப்ப யார் பயந்தாங்க? நானா? சரி, நீங்க பயப்படல, ஒத்துக்கிறேன். ஆனா என்ன தானே தேடினீங்க? ஆமா. எதுக்கு? அது உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். அது இல்ல. அது இல்லையா? அப்புறம் என்னங்க விஷயம்? யார் நீ? சரவணன். ஐயோ அது இல்ல. சரி சரி, சக்தி சரவணன். ஐயோ அதுவும் இல்ல. நீ யாரு அத சொல்லு. புரியலங்க. நீ ஏன் இதெல்லாம் பண்ற? நான் என்னங்க பண்ணேன்? குழந்தை மாதிரி கேட்காத. நான் போற இடத்துக்கு ஏன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வர? ஆமா நீதான். ஹலோ, இது என்னங்க கொடுமையா இருக்கு? ஃபர்ஸ்ட் நாள் உங்களை காலேஜ்ல பார்த்தேன், ஃபாலோ பண்ணேன், ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் எங்க உங்களை ஃபாலோ பண்ணேன்?
சரியா சொல்ல போனா நீங்க தாங்க என்ன ஃபாலோ பண்றீங்க. ஆ, ஆ, சரி. சரி. நேத்து நான் மாடியில உட்காந்துட்டு ஆமா நீ என்ன தேடி எனக்கு ஏன் காஃபி கொடுத்த? ஆமா கொடுத்தேன். ஏங்க ரேவதி கூட தான் கொடுத்தேன். ஏன் நம்ம தேன்மொழி கொடுத்தேன். ஏன் இந்த வீட்ல வேலை செய்த பாட்டி அவங்களுக்கு கூட தான் கொடுத்தேன். அவங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லாத போது உங்களுக்கு மட்டும் என்னங்க பிரச்சனை? ஏய் சமாளிக்காத. நான் எங்க சமாளிக்க போறேன் சொல்லுங்க. சரி, அந்த கோலம் உனக்கு எப்படி தெரியும்? ஏங்க ஆம்பளைங்க கோலம் போடக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? நீங்க மட்டும் நாங்க செய்யற வேலை எல்லாத்தையும் செய்றீங்கல்ல. ஆட்டோ ஓட்டுறீங்க, பஸ் ஓட்டுறீங்க, ஏரோப்ளேன் ஓட்டுறீங்க, ஏன் ராக்கெட் ஏறி விண்வெளிக்கே போறீங்க. இதெல்லாம் நாங்க கேட்டோமா? எல்லாத்துலயும் சம உரிமை கொடுக்கல. அப்போ நாங்க மட்டும் கோலம் போடக்கூடாதுன்னா என்னங்க நியாயம்? நீ 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 நல்லா பேச கத்துக்கிட்டு என்கிட்ட விளையாடுறியா? தேங்க்ஸ் ஃபார் தி காம்ப்ளிமெண்ட்ங்க. உன்ன சீ. என்னடி செல்லம்? ஆமா ஒன்னும் விளையாடவே ஆரம்பிக்கல. சாம்பிளுக்கே இப்படி ஃபீல் பண்ண எப்படி? போக போக இன்னும் எவ்வளவோ இருக்கு. அப்பனே பழனி ஆண்டவா முருகா. ஏய் அம்மா இது மாரியம்மன் கோயில்டி. அப்படியா? ஐயோ போங்க. சரி மீனாட்சி, ஒரு போட்டி வச்சுக்கலாமா? என்ன போட்டிமா? இங்க மொத்தம் 6 பொங்க பானை இருக்குல்ல, ம். யாரு பொங்க பானை முதல்ல பொங்குதோ அவங்க தான் வின்னு. எப்படி? ஐயோ என்னடி சிரிக்கிற? போட்டிக்கு தயார்னு சொல்றியா இல்ல இல்லன்னு சொல்றியா? இல்ல இவ என்ன பத்தி தெரிஞ்சும் போட்டி கூப்பிடுறாளே அது நினைச்சுதான் சிரிப்பா வருது. அப்படி என்னமா கதை உன் கதை? வருஷா வருஷம் எங்க ஊர் திருநாள்ல பால் குடம் எடுத்து நான் தான் பொங்கல் வைப்பேன். ஊரே சேர்ந்து வைக்கிற பொங்கல்ல ஏன் பொங்கலை தான் முதல்ல பண்ணி சாமிக்கு படையல் வைக்க எடுத்துட்டு போவாங்க. என்ன போய் போட்டி கூப்பிட்டா சிரிப்பு வராதா? சரிம்மா, அதெல்லாம் உங்க ஊர்ல. எங்க ஊர்ல எப்படின்னு போட்டி வச்சு பாத்துருவோமா? வாஸ்தவம் தானே அஜக்தா? ம், என்ன மீனாட்சி அமைதியாயிட்ட? போட்டிக்கு நான் தயார். அப்ப விடு. எனக்கு நீங்களா ரெடியா? ரெடி, ரெடி. அடி பின்னிரலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்க சாமி கல்யாணம் நிச்சயமாகி பத்திரிக்கை அடிச்ச நாள்ல இருந்து நானும் சாமிக்கு பத்திரிக்கை வச்சுட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். வரவே முடியறது இல்ல. என் பொண்டாட்டி தான் ஞாபகப்படுத்தினா, பொண்ணுக்கு நேர்த்தி கடன் இருக்கு, கோயில்ல பொங்கல் வைக்கணும்னு. அதான் நேர்த்தி கடனை முடிச்சிட்டு சாமிக்கு பத்திரிக்கை வச்சுட்டு போலான்ட்டு வந்தேன். எல்லாம் நல்லதுக்காக தானே ஐயா. அம்மா தேனு, பொங்க வைக்க எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடிப்பா. எத்தனை பானமா வச்சிருக்கீங்க? 6 பானை சாமி. 6 பானையா? ஆஹா, ரெட்டப்படையால இருக்கு. ரெட்டப்படையில பொங்கல் வைக்க கூடாது. 7 பானையா இருந்தா நல்லா இருக்கும் ஐயா. அப்படியா? இப்ப என்ன சாமி பண்றது? உங்க பக்கம் பொங்க வைக்கிறதுக்கு சட்டுன்னு யாரையாவது ஏற்பாடு பண்ண முடியுமா பாருங்கய்யா. அப்பா, எக்ஸ்ட்ரா பானை அரிசி எல்லாம் இருக்கு. ஆள் மட்டும் இருந்தா ஓகே தான்ப்பா. திடீர்னு யாருமா வர வைக்கிறது? இப்ப வீட்ல இருந்து வர சொன்னாலும் லேட் ஆயிடும்ல. இதுக்குதான் உங்க அம்மாவையும் சேர்ந்து கிளம்ப சொன்னேன். என்னமோ இல்லாத வேலைலாம் இன்னைக்கு தான் இருக்கிறதா பேசி வரல அவ. அண்ணே வாங்கண்ணே, எப்போ வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன், கொஞ்ச நேரம் ஆச்சு. ஏதாவது சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ராசு கொடுத்துட்டாமா. என்ன விஷயம்ண்ணே சொல்லுங்க. என்னண்ணே சொல்லுங்க. மாப்பிள்ள எப்பமா வருவாரு? இப்பதானே என்ன வீட்ல இறக்கி விட்டுட்டு போயிருக்காரு. இனிமே மதியானம் தான் சாப்பிட வருவாரு. சரிம்மா. தயங்காம சொல்லுங்கண்ணே, என்ன விஷயம்? மாப்பிள்ள கிட்ட தான் பேசணும். எதை பத்தின? அந்த 25 பவுன் தாலி வாங்குற விஷயமா தான்.
என்ன பேசணும்? என்னால முடியலன்னு சொல்ல போறோமா? நான் ஏழை, அந்த 25 பவுன் நகை வாங்குறது என்கிட்ட பணம் கிடையாதுன்னு அவர்கிட்டே சொல்ல போறோமா? என்னாச்சுன்னா பணம் ரெடி பண்ண முடியலையா? எப்படிமா பணம் தருவாங்க? என் சம்பந்தி ஒரு வக்கத்த பைய, அவங்கிட்ட பணம் கொடுத்துட்டு கடைசியா என்கிட்ட வந்து நிக்காதீங்கன்னு உன் புருஷன் ஊர் ஃபுல்லா சொல்லிருக்கும் போது எவன்மா பணம் தருவா? போய் கேட்ட இடத்துலலாம் கேவலமா பேசுறாங்க. என்னால முடியலப்பா. நல்லா தெரிஞ்சு போச்சு, பட்டாளத்திற்கு தேவை 25 பவுன் நகை இல்ல, என்ன ஜெயிக்கணும். என்ன காலில் விழ வச்சு அவர் பகையை தீர்த்துக்கணும். அதுதான் பாக்குறாரு. நான் தயாருமா. பணம் இல்லாதவனுக்கு நக்கம், மானம், ரோஷம், சூடு, சொரல இது எதுவுமே இருக்க கூடாது. பொண்ணை பெத்தவ கண்ணீர் விடுவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா மகனை பெத்தவ கண்ணீர் விடுற காலம் போல இருக்கு. நான் விழறமா? என் புள்ள வாழ்க்கைக்காக பட்டாளத்தார் காலில் நான் விழறேன். என்னென்ன பேசுறீங்க நீங்க? நீங்க கால்ல விழுந்துதா என் மகளுக்கு கல்யாணம் நடக்கணும்னா வேண்டாம், அந்த கல்யாணமே நடக்க வேண்டாம். எனக்கு வேற வழி தெரியலம்மா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவர் கேட்ட மாதிரி 25 பவுன் நகையை நீங்க போடுவீங்க. இந்த கல்யாணம் நடக்கும். எப்படிமா? அண்ணா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. முள்ள முள்ளாலதான் எடுக்கணும். புரியலையம்மா. நல்லா யோசிச்சு பாருங்கண்ணே. இந்த பட்டாளத்தார் குடும்பம் நொடிச்சு போய் நின்னப்ப நான் கல்யாணம் பண்ணி கொண்டு வந்த 200 பவுன் நகையில தானே இந்த குடும்பம் திரும்ப தழைச்சுது. அப்படி பார்த்தா இவங்களுக்கு திரும்ப வாழ்க்கையை கொடுத்ததே நம்ம குடும்பம் தானே. சரிம்மா, அதுக்கு அந்த 200 பவுன்ல இருந்து ஒரு 25 பவுனை என் பிறந்த வீட்டுக்கு இன்னைக்கு நான் திருப்பி கொடுக்கறதுல எனக்கு எந்த தப்பும் தோணலண்ணே. சிவகாமி. ஆமாண்ணே, நான் ஒரு நகையை தரேன். அதை வச்சு நீங்க தாலி ரெடி பண்ணுங்க. ஏமா, இது வரைக்கும் உன் புருஷன் என்ன வாழ்ந்து கட்டவ வக்கத்தவன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தான். அதோட திருட்டு பயின்ற ஒரு வார்த்தையை சேர்த்துக்கணுமா? எதுன்னு திருட்டு? நீ கொடுத்த நகைய உனக்கு திருப்பி தரேன், அவ்வளவுதான். என் நகையில பாதிய என் மாமியார் எடுத்து போட்டுக்கும் போது நான் என்ன திருட்டு நான் நினைச்சேன்? இல்லையே, அவங்க வீட்டு நகைய அவங்க எடுத்து போட்டுக்கிறாங்கன்னு தான் நினைச்சேன். அது மாதிரி இது ஓன் நகைன்னு ஓன் வீடு. நான் நகையை எடுத்து தரேன், நீங்க நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்கண்ணே. நான் நகையை எடுத்து வைக்கிறேன், நீங்க அப்புறமா வந்து வாங்கிக்கோங்க. எனக்கு என்னமோ இது ராமாயணத்துல ராமனே மறைஞ்சு நின்னு தானே நான் வாலியை அடிச்சாரு. அது தப்பு இல்லைன்னா இதுவும் தப்பு இல்லைண்ணே. சரிம்மா. அப்ப நான் வரேம்மா. ம். போதும் 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 போதும், ஏன்? நிறைஞ்சிருச்சு. வாங்க. சரி வா. எப்பா பாஸ், இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா பாஸ்? இதுல என்ன கஷ்டம் இருக்கு ப்ரோ? அவன் காதல் தோல்விக்கு தண்ணி அடிக்கிறான், நான் என் காதல் ஜெயிக்கணும்னு தானே தண்ணி அடிக்கிறேன். பரவாயில்ல விடு ப்ரோ. கோவப்படாதீங்கய்யா. கோயிலுக்கு யாராவது வராங்களா பாப்போம், அவங்கள பொங்கல் வைக்க சொல்லி கேட்டு பாப்போம். கொஞ்சம் பொறுமையா இருங்கய்யா, கோவப்படாதீங்க. ஏன் தம்பி இந்த வேலையில நீங்க போய் செஞ்சிட்டு இருக்கீங்க? இன்னும் கேட்கலையேன்னு நினைச்சேன், கேட்டுட்டாரு.
பரவாயில்ல விடுங்க சார், எல்லாம் சாமிக்கு தானே. செம்ம பஞ்சுல. நீ அடி வாங்க போற பாரு இப்போ. சரி சரி, சீக்கிரம் பொங்க வைங்க, பசிக்குதுல்ல. சின்ன தடங்கல் தம்பி. என்னாச்சு சார்? 6 பானையில பொங்க வைக்க கூடாதான், 7 பானையில தான் வைக்கணுமா? பொங்க வைக்க இன்னொரு ஆள் இல்ல, ஊர்ல இருந்து வர சொன்னாலும் லேட் ஆகும். இன்னும் 1 மணி நேரம் தான் டைம் இருக்கு. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசனை பண்ணிட்டு இருக்கேன். தேனு, எனக்கு ஒண்ணு தோணுது. அதேதான் எனக்கும் தோணுது. அப்ப சரி. ஏன் சாமி, பொங்கல் பொம்பளைங்க தான் வைக்கணுமா இல்ல ஆம்பளைங்களும் வைக்கலாமா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, சாமிக்கு யார் வேணாலும் பொங்கல் வைக்கலாம். அப்போ 7வது பானைய நான் வைக்கிறேன். புடிச்சிட்டாயா நம்ம ஆளு? ஏங்க, இந்த கோலம் போடுறது, பொங்கல் வைக்கிறது இப்படி லேடிஸ் ஐட்டமா தான் தெரியுமா உங்களுக்கு? ஒரு சின்ன திருத்தம், லேடிஸ் ஐட்டமும் எங்களுக்கு தெரியும். தம்பி, எப்படி எல்லாத்தையும் இப்படி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? சார், நாமளா கத்துக்கிறத ஸ்டாப் பண்ற வரைக்கும் மனுஷன் தினம் வாழ்க்கையில கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு. அடடடே, என்ன விஷயம். சரி, வந்து பொங்கலை வைங்க தம்பி. நீங்க பொங்க வைக்கிற வேலையை பாருங்க. சரி சார், கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு. ஐயா வாங்க. சரிங்க ஐயா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ப்ரோ அதடு. சரவணா, உங்களுக்கு பொங்க வைக்க தெரியுமா? என்னங்க இப்படி கேட்டீங்க? வேற எப்படி கேட்க சொல்றீங்க? இது வெறும் பொங்க வைக்கிறது மட்டும் இல்ல, இதுல ஒரு போட்டி இருக்கே. என்ன பெரிய போட்டி? யார் பொங்க பொங்குதோ அவங்க தான் வின்னு. கரெக்ட் தானே? ஐயோ, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? பொங்க வைக்கிற செட்டப்ல வேற என்னங்க போட்டி வைக்க முடியும்? சரவணன், மீனாட்சி ஊர்ல அவ வைக்கிற பொங்கல் தான் பொங்குமா. அது அவங்க ஊர்ல தானே, இது வேற ஊர்ல. பார்க்கலாம் பார்க்கலாம். என்னங்க வெறும் போட்டி தானா? இந்த சவால்லாம் ஒண்ணு இல்லையா? அதையும் நீங்களே சொல்லுங்க. இது உனக்கு தேவையா? இதுலனா மீனாட்சி தானே ஸ்பெஷல், சோ அவங்களே சொல்லிட்டோம். அதே பெட்டு தான். தோத்துட்டா தேன்மொழி கல்யாணத்துல சேலை கட்டணும். பாஸ், உங்களை சேலையில பார்க்கணும்னு அன்னைக்கு அவ்வளவு ஆசை பாஸ். டேய் அரக்க வெட்டி, பண்ணி மாதிரி இருந்துகிட்டு அன்னைக்கு என்னன்னு சொன்ன அடிச்சு கொண்டு போட்டுருவேன். ஓகே, சூப்பர் சூப்பர். சரி, அப்போ நான் ஜெயிச்சிட்டா ஒண்ணு வேணான்னு சொல்லுவீங்க, அவ்வளவுதானே? அது எப்படிங்க எல்லா டைம் அதே சொல்ல முடியுமா? சரி, அப்ப என்னதான் வேணும்? ஜெயிச்சிட்டா மீனாட்சி கிட்ட இருக்க ஹேண்ட் கர்ச்சீஃப் எனக்கு வேணும். அதெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் தர முடியாது. ஏங்க, நான் சாரிக்கே ஓகே சொல்லிட்டேன், ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் தர முடியாதா? இதுனா போங்கா இருக்குங்க, நான் ஆட்டத்துக்கு வரல. நியாயமான கேள்வி. அதெல்லாம் முடியாது. நீ பண்றதுல போங்காட்டம் மீனாட்சி, நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதான் உன் பானை முதல்ல பொங்கன்னு கான்ஃபிடென்ட்ல இருந்தல, அப்புறம் என்ன? நீ தோத்துட்டா வெறும் கர்ச்சீஃப் தான், ஆனா ஜெயிச்சிட்டா சேலை சேலை. சரி, நானும் ரெடி. அது அஜப்தா. ரெடி ஸ்டெடி 1 2 3 கோ.
எஸ் கம் ஆன் 1 2 3 4 5 6 இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? நீங்க எங்க என்ன சைட் அடிக்கிறீங்க? நீங்க உங்க வேலையை பாருங்க. நெத்தி அடி. எக்ஸ்கியூஸ் மீ, பக்தியோட பொங்கல் வைக்கணும். ஹலோ, நாங்க பக்தியோட தான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க தான் என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க. அடி பிடிக்குது, கொஞ்சம் பொங்கலை கிண்டி விடுங்க. ரேவதி, நீங்க கொஞ்சம் நெய் ஆட் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். அப்படியா? அமேசிங் பாஸ். தேன்மொழி, உங்க பொங்கல் ஓகே. ப்ரோ, பொங்கும்போது ஒரு சவுண்ட் கொடுப்பாங்களே, குழந்தை சத்தம் பாஸ். அது கொடு. ஏய், அது உனக்கு வருமா? வரும் பாஸ். அப்ப குடுடா. என்னோட ராசி நல்ல ராசி, அது எப்போதும் பெரிய பங்காசி. அத்த மகராசி, அத ஊர் முழுக்க பேசி கொட்டு மேளம் கொட்டி வாசி. அத்த மகராசி, அத ஊர் முழுக்க பேசி கொட்டு மேளம் கொட்டி வாசி. என்னோட ராசி நல்ல ராசி, அது எப்போதும் பெரிய பங்காசி. ஹலோ, கர்ச்சீஃப் கொடுங்க. கர்ச்சீஃப் கர்ச்சீஃப். கொடுங்க. என்ன வெயிலுப்பா, செம்ம சொட்டிங்கா இருக்குல்ல ப்ரோ.